தொடர்கள் எல்லாம் பேசுகிற போது கடந்த கால வரலாற்றை இங்கே பேசுகிற போது நமக்கெல்லாம் மலைப்பாக இருந்தது. வரக்கூடிய சந்ததியர் இந்த வரலாற்றை மலைப்பாக பேசுவார்கள். நாங்கெல்லாம் போக்குவரத்துல இன்னைக்கு வரைக்கும் 16, இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்குமோ தெரியாது. அந்த நாளை சொல்லி நாங்கள் இத்தனை நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் என்று வரக்கூடிய காலங்களிலே இந்த வரலாறு எழுதப்படும். எனவே தான் இது ஒரு போக்குவரத்து வரலாற்றில் ஒரு மைல்கல். இரண்டாவது, ஏராளமான கோரிக்கைகளை கடந்த காலங்களிலே வைத்து வெற்றி பெற்றோம். அது கேண்டீன் ஆகட்டும், பஞ்சப்படி ஆகட்டும், அடிப்படை சம்பளமாகட்டும், லீவாகட்டும், பல உரிமைகள் பணப்பலனாக உரிமையாக பலவற்றை பெற்றாலும் கூட அதுல கூட ஏதாவது ஒண்ணு ஒட்டிக்கிட்டே இருக்கும். கூட ஏதாவது ஒண்ணு ஒரு சங்கம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த போராட்டம் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறது. இந்த வெற்றி முழுக்க சோளம் அப்படியே மொத்தமும் இந்த வெற்றியினுடைய அத்தனை பலனும் சிஐடி சங்கத்தை சார். இன்னைக்கு சொல்லும் போது சொன்னாங்க, பல பேர் பங்கேற்கல, அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் ஒண்ணு, ஒவ்வொரு கோரிக்கையின் பின்னாலும் ஒவ்வொரு தொழிலாளியும் நிற்கிறான். ஒவ்வொரு தொழிலாளியின் பின்னாலும் ஒவ்வொரு கோரிக்கை நிற்கிறது. ஆனா அவன் நிக்கல. அதாவது மனிதர் எல்லாரும் பிறக்கிற போது ஒரே பேரோட தான் பிறப்போம். என்ன குழந்தை. எல்லாரும் சாகிற போது ஒரே பேரோட தான் போவோம். என்ன போனோம். ஆனால் இதுக்கு இடையில ஏராளமான பட்டங்கள், ஏராளமான செல்ல பேர்கள் எல்லாம் வரும். செத்த பிறகு கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி அனுமதி வாங்குவோம். எங்க சூராத்துல ஹரிச்சந்திரன் கோயில்ல குருவே குருவே அடியான ஒரு விண்ணப்பம் ஜாம்பான் கிட்ட சொல்லுவாங்க. காராம்பசு தோன்றி, உமையால் தோன்றி, பரமசிவன் தோன்றி, பார்வதி தோன்றி, இப்படி அவங்க எல்லாம் தோன்றி அங்க பூ இருக்குது. திருப்பாக்கடல் தாண்டி அங்க தாண்டி இங்க தாண்டி எல்லாம் போனோம்னு சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தத்தினுடைய அந்த சாராம்சம் என்ன தெரியுமா? மனிதன் ரெண்டுல இருக்கிறான். ஒண்ணு ஆன்மாவாக, இன்னொன்னு சரீரமாக. இந்த ஆன்மா மேல போகுமா? மேல போகிற போது அவன் வாழ்நாளில் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கம் நரகம் வருமா? நரகத்தில் என்ன பண்ணுவாங்க? தண்டனை கொடுப்பாங்களா? அவருடைய காலத்தில் செய்ததுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த காலம் அமையும் நரகத்தில். சொர்க்கத்தில் அவர் நல்லது செஞ்சிட்டாருன்னா அந்த இடத்துல அது மாதிரி அமையும். எனவே இந்த ஆன்மா மேலே வருகிறது. நீ அவனை எப்படி வேணா ட்ரீட் பண்ணு. சொர்க்கத்துக்கு அனுப்பியா, நரகத்துக்கு அனுப்பியா, எண்ணெய் சட்டியில போட்டு வரப்பியா, நண்டுத்தரகா இருக்கிற கூண்டுல தள்ளுவியா, என்னவோ பண்ணுவ, பண்ணிக்கோ. ஆனா எழவெடுத்தவன் அண்ணனா, தம்பியா, மாமானா, மச்சானா, நண்பனா, தோழனா, கூட வேலை செய்யறவனா, எழவெடுத்தவன் என் கூட வாழ்ந்துட்டான். எனவே இவனை பொறிக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ அனுமதி காலியாட்டா கதவு தர முடிஞ்சு போச்சா? அதே கதை தான். அவன் வரல. ஆனால் அவனுக்கும் சேர்த்துதான் போறான்ல, போன மாதிரி வர்றான்ல, அவனுக்கும் சேர்த்துதான் இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய வெற்றி விளிம்பிற்கு வந்த பிறகு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அவனுக்கு என்னன்னா, நேற்று அமைச்சர் பேசின பிறகு, அமைச்சர் பத்தி பின்னாடி வர பேசின பிறகு கண்டம் காணாம போய் வந்தவனுக்கு
அவன் ஏற்கனவே சொன்னான்ல 2003க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தனுக்கு பென்ஷன் வந்துடும் பொழுது ஒரு நம்பிக்கை என்பது பிறந்திருக்கிறது. அதே மாதிரி 25 மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகணுக்கு 10 மாசம் வந்துருக்குது. இன்னும் ஒரு 15 மாசம் அநேகமா வந்துரும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதே மாதிரி ஓய்வு பெற்ற தொழிலாளி பல வருஷமா பஞ்சப்படி 5% இருந்தவன் இது அறிவிச்ச பிறகு இன்னைக்கு எவ்வளவு 50 வந்துருக்கு. இன்னும் என்ன கணக்கு போறீங்க? 30 கிட்ட வந்துருதா? 33% வந்திருக்குது. நீதியும் பெற்று தந்துடுவார்கள் என்கிற நம்பிக்கை வந்திருக்குது. அந்த நம்பிக்கையை வர வைப்பதற்கு 16 நாளா வருத்தி கொண்டு உடல் முழுக்க வருத்தி கொண்டு என்னாலே முடியல. ஆனால் எனக்கு முன்னாடி பல ஆண்டுகள் ஓய்வு பெற்ற இந்த வயது முதிர்ந்த தோழர்கள் முடியல. ஆனாலும் மூச்சு முடிச்சு இந்த அரசை எதிர்த்து மூர்க்கத்தனமாக 16 நாள் கடந்து போராடி கொண்டிருக்கிறார்.